ஹை கைஸ், இந்த நெயில் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ஒரு ஷெல் நெயில் ஆர்ட் டியூட்டோரியல் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு பேஸ் நெயில் ஒயிட் கலர் பேஸ் கொடுத்து நான் கியூர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேலே நான் மேட் டாப் கோட் தான் கொடுத்துருக்கேன். மேட் டாப் கோட் கொடுத்துட்டு நான் அதையுமே நான் கியூர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ் ஒரு கார்னரில் நான் ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஷெல் மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஷெல் அப்படிங்கும்போது ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். அந்த பேஸ் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஒரு ப்ரௌன் ஷேட் லைட் ப்ரௌன் ஷேட் மாதிரி அப்ளை பண்ணி நான் அது பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து ரெண்டையுமே நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் மீன்ஸ் ஒரு ஒயிட் மாதிரியும் இருக்கணும், ஒரு ப்ரௌன் மாதிரியும் தெரியணும், ஒரு ஷெல் ஷேட் வரணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ப்ளிட்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நெயில் ஆர்ட் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரெண்டு கலருமே பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பாயிண்டிங் ப்ரஷ் எடுத்து சும்மா லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அதுக்கு மேலே நான் பில்டர் ஜெல் வச்சு நான் ஒரு ஷெல் மேலே இருக்கிற அந்த ஒரு லேயர் லைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். முடிச்சுட்டு டாப் ஷைன் கோட் அப்ளை பண்ணி நான் க்யூர் பண்ணிக்க போகிறேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நான் பில்டர் ஜெல் தான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ஷெல் மேலே ஒரு லேயராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பல்ஜியாகவும் எண்டில் அப்படியே ஷார்ப்பாகவும் முடிகிற மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷெல்லுடைய லுக்கு உங்களுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இதையும் நான் க்யூர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கார்னரில் சேம் பில்டர் ஜெல் வச்சு நான் ஒரு டாட் மாதிரி வச்சுக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா இதுக்கு மேலே நான் ஒரு முத்து வைக்க போகிறேன். ஸோ இது இன்னும் உங்களுக்கு இந்த லுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இந்த பேர்ல்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் அகைன் க்யூர் பண்ணிக்க போகிறேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னுடைய ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த லுக் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய்.